ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா, வரக்கூடிய மார்ச் மாதம் 26ஆம் தேதி தான் உங்களுடைய வாழ்க்கை சூழ்நிலைகளையே மாற்றி கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லணும். அப்படி மார்ச் 26ஆம் தேதி மேசராசினியர்களே உங்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நாள் அப்படின்றத பற்றியும், இந்த நாளில் ஏற்படக்கூடிய முக்கியமான கிரகங்களுடைய மாற்றங்கள் என்ன, அதனுடைய அடிப்படையில் உங்களுக்கு என்ன மாதிரியான அதிர்ஷ்டங்கள் கிடைக்க போகுது அப்படின்றத பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். கூடவே பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் என்ன எளிமையான பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 2026ஆம் வருடத்தினுடைய 3வது மாதமான மார்ச் மாதம் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நம்ம இறுதியை நெருங்கிட்டு இருக்கோம் அப்படின்னே சொல்லணும். அதாவது மார்ச் மாதத்தில் எல்லா கிரகங்களுமே முக்கியமாக ஒரு சில மாற்றங்களை ஏற்படுத்துது. ஆனால் மார்ச் 21ஆம் தேதி அன்னைக்கு பார்த்திங்கன்னா புதன் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு. அதே போல் மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு என்ன கிரகம் உங்களுக்கு பயிற்சியாக போகுது அப்படின்னா, செவ்வாய் பகவான் தன்னுடைய மாற்றத்தை கொண்டு வர போகிறாரு. ஸோ இதன் மூலமாக தான் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நல்ல மாற்றங்கள் ஏற்பட போகுது. ஏன்னா உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய கிரகமும் செவ்வாய் தான். அப்படிப்பட்ட இந்த ஒரு காலகட்டங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெரிய அதிர்ஷ்டங்களை கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி செவ்வாய்க்காரகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான ஓம் சரவணபவ அப்படின்ற மந்திரத்தை 3 முறை உச்சரித்துட்டு இந்த பதிவை தொடர்ந்து பாருங்கள். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கைக்கு நிறைய மாற்றங்கள் கொடுக்க போகுது, அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதாவது இந்த காலகட்டங்களில் ஏற்ற இறக்கங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். ஒரு சில சவால்கள் இருக்கத்தான் செய்யும். ஆனாலுமே கூட மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா ராகு, சூரியன், புதன், சுக்கிரன், செவ்வாய் எல்லாமே பார்த்திங்கன்னா சேர்ந்து இருக்க போகிறாங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானமான 11வது வீட்டில் இந்த கிரகநிலைகள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி சனி பகவான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏழரை சனியாக தன்னுடைய தொடக்கத்தை ஆரம்பிச்சிருக்காரு. சனி பகவான் 12வது வீட்டில் இருக்கிறாரு. அதே போல் குரு பகவான் பார்த்திங்கன்னா 3வது வீட்டில் இருக்கிறாரு. கேது பகவான் 5வது வீட்டில் இருக்கிறாங்க. ஸோ இதனுடைய அமைப்பின்படி பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படும். அந்த மாற்றங்கள் என்னென்ன அப்படின்றத பற்றி தான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க. மேசராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா மறக்காம நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி காட்டுங்க. தொடர்ந்து உங்களுக்கு நடக்கக்கூடிய மாற்றங்கள் அதிர்ஷ்டங்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது பொருளாதார நிலை அப்படிங்கும் பொழுது மேசராசி நேயர்களுக்கு வரக்கூடிய காலகட்டங்கள் ரொம்ப நல்லா இருக்குது. எப்படி இருக்குன்னா வரவும் செலவும் கலந்து தான் இருக்கும். மேசராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் வரக்கூடிய மார்ச் 26 வரைக்குமே உங்களுக்கு பொருளாதார நிலை ரொம்ப நல்லா இருக்குது. பணவரவு அதிகமாகவே இருக்கும். ஸோ தேவையான நேரத்துக்கு நல்ல ஒரு பணவரவு கிடைக்கும். ஆனால் அதே நேரம் அந்தளவுக்கு செலவுலாம் ஒன்றும் இருக்காது. ஸோ அதனால் பெருசாக உங்களுக்கு பிரச்சனைகளும் இருக்காது. உங்களுடைய சேமிப்பு பார்த்திங்கன்னா இதனால் உயரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் எப்போதுமே ஒரு விஷயங்கள் பார்க்கும்போது அதே மாதிரி இருக்காது. கிரகநிலைகள் மாறும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக ஒவ்வொரு விஷயங்களும் மாறத்தான் செய்யும். ஸோ நம்ம நல்லா தானே இருந்துகிட்ருக்கு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருப்போம். ஆனால் அந்த குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா ஒரு கிரகம் மாறிடுச்சு அப்படின்னாவே பலன்கள் அப்படின்றதும் மாற ஆரம்பிச்சிடும். அதாவது இறுதியை நெருங்க எல்லாமே உங்களுக்கு தலைகீழாக தான் இருக்கும். ஸோ வரவை காட்டிலும் செலவுகள் கட்டுக்கடுங்காமல் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. இதனால் இந்த டைமில் உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு எப்போதும் கலந்த மாதிரி தான் இருக்கும். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரவு வரும்பொழுது சேமித்து வச்சுக்கோங்க, அதுதான் நல்லது. வரவு வரும்போது சேமித்து வச்சுக்கும் பொழுது நமக்கு செலவு வரும்போது அந்த செலவு செய்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்துங்க. அதே போல் தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்னா, அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் வேலைப்பளு அப்படின்றது கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் எந்த இடங்களில் வேலை செய்து இருக்கீங்களோ அந்த இடத்துல வேலை அப்படின்றது அதிகமாக தான் இருக்கும். ஏற்கனவே நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய நேரம் ஒரு குறிப்பிட்ட அளவு டைமிங்கில் இருக்கீங்க அப்படின்னா, இப்போ அந்த நேரத்தை விட நீங்கள் கூடுதலாக தான் நேரம் எடுத்து ஒதுக்கி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சூழ்நிலைகள் அப்படித்தான் இருக்குது. இதனால் உங்களுக்கு சரியாக ரெஸ்ட் எடுக்கிறதுக்கான டைம் கிடைக்காது. ஸோ வேலைன்னு வேலை செஞ்சுட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். போதுமான அளவுக்கு ஓய்வு இல்லாமல் இருக்கும் பொழுது ஆட்டோமேட்டிக்காக மன அழுத்தம் ஏற்பட்டுடும். அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. சொந்தமாக தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா கொஞ்சம் கடினமாக உழைக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா எதுவுமே ஈஸியாக கிடைக்கக்கூடிய விஷயம் கிடையவே கிடையாது. கடினமாக உழைப்புக்கான பலன்களை தான் நீங்கள் அடைய போகிறீங்க. வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாகவும் உங்களுக்கு லாபங்கள் அதிகமாக இருக்கும். புதிய முதலீடுகள் நீங்கள் செய்யணும் அப்படின்ற எண்ணங்கள் உருவாகும்.
ஏதோ ஒரு வகையில் நம்ம கையில் இருக்கக்கூடிய காசை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கணும் அப்படின்ற மாதிரியான எண்ணங்கள் எப்போ உருவாகுதோ அப்போ தான் நீங்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர ஆரம்பிக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நமக்கு காசு வருது, அதை நம்ம வந்து செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத தாண்டி புதுமையான ஒரு விஷயங்களை நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்பொழுது தான் அது நமக்கு பிற்காலத்தில் ஒரு முதலீடாக வந்து மாற ஆரம்பிக்கும். அதனால் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும், நிறைய விஷயங்களில் மாற்றங்களை கொண்டு வரலாம். காதல், திருமணம் சார்ந்த விஷயங்கள், குடும்பம் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த காலகட்டங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அதாவது காதல் ஜோடிகளுக்கிடையே அப்பப்போ சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வரதான் செய்யும். ஆனால் இருவருக்கும் இருக்கக்கூடிய புரிதல் சரியாக இருக்கக்கூடிய பட்சத்தில், நீங்கள் பொறுமையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படாது. ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகிறதா நல்லது. கணவன் மனைவியை பொறுத்த வரைக்கும் அந்யோன்யம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ மார்ச் மாதத்தில் பார்த்தீங்கன்னா 2ஆம் தேதி அன்றைக்கே சுக்கிரன் 12ஆம் வீடான மீனராசிக்கு வந்து பயிற்சி ஆகிட்டார். ஸோ இந்த பயிற்சியை உங்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். ஒரு சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா கசப்பான சங்கடங்களை கூட நீங்கள் பார்த்துருக்கலாம். ஆனால் இது எல்லாமே வந்து மாறக்கூடிய நிலை தான் இப்போ மார்ச் 26. இந்த மார்ச் 26க்கு அப்புறமா உங்களுக்கு எல்லா வகையிலுமே மாற்றங்கள் இருக்குது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமையானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒற்றுமை அதிகரிக்க ஆரம்பிக்கும் பொழுது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், கசப்பான சம்பவங்கள் எல்லாமே வந்து மறைய ஆரம்பிக்கும். இதனால் உங்களுடைய குடும்பத்துக்கு மகிழ்ச்சி கிடைக்கும். மேலும் குடும்ப உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் உறவினர்களுடைய வருகை, அவங்களுடைய ஆதரவு தான் ஒரு பக்கபலமாக உங்களுக்கு இருக்கும். அடுத்த கட்டத்தை நோக்கி நீங்கள் நகர்றதுக்கு இதெல்லாம் ரொம்ப துணையாக இருக்கும். கல்வி மற்றும் வெளிநாட்டு படிப்பு சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் மேசராசி அன்பர்களே, மாணவர்களாக இருக்கீங்க அப்படின்னா படிப்பில் கொஞ்சம் ஆர்வம் கம்மியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதனால் படிக்கும் பொழுது உங்களுடைய ஆர்வத்தை நீங்களே அதிகமாக்கிக்கோங்க, வளர்த்துக்கோங்க. கூடுதலாக கவனம் செலுத்தி நீங்கள் படிக்கணும், அப்போ தான் நல்லது. ஒருவேளை மேல் படிப்புக்காக வெளிநாடு, வெளியூர் போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக மார்ச் 26லேருந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த டைமில் நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது ஈஸியாக உங்களுக்கு வந்து சீட் கிடைக்கும். ஈஸியாக நீங்கள் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா இது வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணியிருக்கலாம், ஏதாவது ஒரு தடைகளை வந்து பார்த்துருப்பீங்க, போக முடியாத சூழ்நிலைகள், ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு வந்து தடுத்து நிறுத்துகிற மாதிரியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கும். ஆனால் இப்போது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ரொம்ப வந்து ஈஸியாக உங்களால் ட்ரை பண்ண முடியும். முயற்சி பண்ணி பாருங்கள். ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை பொறுத்த வரைக்கும் இதுவுமே வந்து ஒரு நல்ல டைமிங்காக தான் இருக்குது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் மாதத்தினுடைய 2ஆம் பாதியிலேயே உங்களுடைய ஆரோக்கியம் வந்து கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். ஏதாவது ஒரு பிரச்சனைகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதாவது இந்த பிரச்சனைகள் மூலமாக உங்களால் வந்து சரியாக சாப்பிட்ருக்க முடியாது, டைமுக்கு வந்து சாப்பிட்ருக்க முடியாது, வெளியிடங்கள்லையும் போய் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் வந்து நீங்கள் முழுக்க முழுக்க தவிர்க்க ஆரம்பிக்கணும். கிரகநிலைகள் வந்து சரியாக இல்லை அப்படின்ற பட்சத்தில் நம்ம செய்யக்கூடிய சின்ன தவறுகள் கூட நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகளை கொடுத்துடும். அப்படின்றதுனால தான் எங்கேயுமே வந்து வெளியில் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய நேரங்களில் உணவு விஷயத்தில் கவனம் செலுத்தணும் அப்படின்னாவே போதும், நமக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் இல்லாமல் இருக்க முடியும். ஒரு சிலருக்கு இதுவே பார்த்திங்கன்னா வயிறு தொடர்பான பிரச்சனைகளை கூட ஏற்படுத்தி கொடுத்துருக்கும். செரிமான கோளாறுகளானது ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. ஸோ சாப்பிடக்கூடிய உணவு ரொம்ப முக்கியமானது. அதனால் சக்கரை நோய் இருக்கக்கூடியவங்க, ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்கலாம் ரொம்ப ரொம்ப பிரச்சனைகளை வந்து பார்த்துருப்பீங்க. உங்களுடைய உணவில் வந்து நீங்கள் கட்டுப்பாட்டிலேயே செலுத்துங்க, கவனத்தை செலுத்துங்க. உணவு கட்டுப்பாடு அப்படிங்கிறது அவசியம் இருக்கணும். அப்போ தான் நமக்கு நோய்கள் வந்து இல்லாமல் இருக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் முழுக்க முழுக்க உங்களுக்கு ஒரு சில ஆரோக்கிய ரீதியான பிரச்சனைகளை கொடுக்கலாமே தவிர மற்றபடி பெருசாக எந்த பாதிப்புகளும் இருக்காது. பயப்படுற அளவுக்கு இருக்காது. நம்ம உண்ணக்கூடிய உணவு தான் மருந்து அப்படின்றத நீங்கள் உணர்ந்து செயல்பட்டீங்க அப்படின்னாலே போதுமானது. மேசராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மார்ச் 26ஆம் தேதியில் நடக்கக்கூடிய முக்கியமான ஒரு சில கிரகங்களுடைய மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலேயே மிகப்பெரிய மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லணும். ஸோ நீங்கள் இனி வரக்கூடிய நாட்களை கூட உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கணும், எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் இருக்கணும், செவ்வாயினுடைய எழுச்சி உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் மாற்றங்களை உண்டு பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கட்டாயமாக செவ்வாய்க்கிழமை அருகில் இருக்கக்கூடிய முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க. முருகன் கோவிலுக்கு போய் நீங்கள் விளக்கேற்றி வழிபாடுகள் செய்யும் பொழுது உங்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் கண்டிப்பாக வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு இடத்துல 9 மாதுளை செடிகளை வந்து நடுங்க. இதனால் கிரக தோஷத்தால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் கூட உங்களை விட்டு விலக ஆரம்பிக்கும். இந்த எளிமையான பரிகாரங்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு நிச்சயமாக நல்ல ஒரு பலன் கிடைக்கும். பெரும்பாலும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையிறதுக்கு ஆன்மீக ரீதியாக கொடுக்கப்படக்கூடிய இது மாதிரியான சின்ன சின்ன எளிமையான பரிகாரங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக அதனுடைய தாக்கங்கள் உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் மேசராசி அன்பர்களே, வரக்கூடிய மார்ச் 26ஆம் தேதி அன்னைக்கு உங்களுக்கு நடக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு நடக்கக்கூடிய அதிர்ஷ்டத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி சின்ன சின்ன அறிகுறிகள் எல்லாமே வந்து தெரிய ஆரம்பிக்கும். இதெல்லாம் வந்து நோட் பண்ணிக்கோங்க. இந்த பதிவில் நீங்கள் நிறைய தகவல்களை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒருவேளை இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். தொடர்ந்து இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.
இது மட்டும் இல்லாமல் இது மாதிரி நிறைய தகவல்கள் ஆல்ரெடி நம்மளுடைய சேனலில் நம்ம பதிவேற்றம் செய்துகிட்டே தான் இருக்கோம். தொடர்ந்து பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு அடுத்தடுத்து நிகழக்கூடிய விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்க முடியும். அதனால் எச்சரிக்கையாகவும் செயல்பட முடியும். மற்றும் ஒரு தலைப்பில் சந்திக்கலாம்.